மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சியின் தலைவருமான சிராக் பாஸ்வான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக அறிவித்திருக்கிறார். இது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பெரும் அரசியல் சிக்கலை உருவாக்கும் என்று அம்மாநில அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். பீகாரில் வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தற்போது பீகாரில் ஆட்சி செலுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய லோக் தளம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. பீகாரின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்த பிறகு அவரது மகன் சிராக் பாஸ்வான் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி போட்டியிட்ட இடங்களில் மட்டும் தனது கட்சி வேட்பாளர்களை களமிறக்கினார் சிராக். ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றாலும் பல தொகுதிகளில் இந்த கட்சி ஓட்டை பிரித்ததால் ஐக்கிய ஜனதா தள கட்சி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் சிராக் பாஸ்வான் மத்திய அமைச்சரானார். அதே நேரம் இந்த தேர்தலில் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் 12 தொகுதிகளில் வென்றது. மத்தியில் தனி பெரும்பான்மையை பெறாத பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க ஐக்கிய ஜனதா தளம் முக்கிய பங்கு வகித்தது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நிதிஷின் செல்வாக்கு மீண்டும் வலுப்பெற்றது. ஆனால் மத்திய அமைச்சராகிவிட்ட சிராக் பாஸ்வான் அதை விட்டுவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வருவார் என்று நிதிஷ் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அண்மையில் நடந்த சந்திப்பின் போது நிதிஷ் இதை சிராக்கிடம் வெளிப்படையாகவே கேட்டதாகவும் பீகார் தன்னை அழைப்பதாக சிராக் பதில் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. 74 வயதாகும் நிதிஷ் 2005 முதல் பீகார் முதல்வராக இருக்கிறார். மீண்டும் அவரே முதல்வர் வேட்பாளர் என்று ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்துவிட்டது. ஆனால் பாஜக இதுகுறித்து எதுவும் கூறவில்லை. தேர்தல் வெற்றிக்கு பிறகு சிராக் துணை முதல்வராக்கப்படலாம் என்ற பேச்சு அடிபடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நிதிஷின் செல்வாக்கு குறைந்து அவரை ஓரம் கட்ட சிராக்கை பாஜக பயன்படுத்தக்கூடும் என்று அரசியல் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். எப்படியாகினும் இந்த சட்டமன்ற தேர்தல் நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய பல பரீட்சையாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது.